Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing Part A, that is Indian Writing in English, and we are discussing Dr. B.R. Ambedkar's The Annihilation of Caste, particularly his views on the origin of caste system and the problems that are created by caste system. இந்த காஸ்ட் சாதியம் என்பது எவ்வாறு உருவானது, எங்கிருந்து உருவானது, அதனால இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இந்த செஷன் அதனுடைய கண்டினியூவேஷன் தான். அப்போ என்ன சொல்றாரு அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு சில பழக்க வழக்கங்கள், ஒரு சில எண்டோகேமி ரிலேஷன்ஷிப்ஸ்னால வந்தது. அப்போ இந்தியா அப்படிங்கும்போது அது ட்ரைபல் கல்ச்சர்ல தொடங்கி அப்படியே இந்த ட்ரைபல் குரூப்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று சண்டையிட்டன. அப்போ அந்த ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இனத்தின் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில குரூப்ஸ் மட்டும் நினைச்சிச்சு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த குரூப்ஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜை, அதாவது இன்டர் ட்ரைபல் மேரேஜஸ் காமனாக தான் இருந்தது. இந்தியா அந்த மாதிரி ஒரு நேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை ஒரு ட்ரைபல் குரூப் அப்படியே ஒரு காஸ்ட் குரூப்பாக மாறணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தால் அந்த பர்டிகுலர் குரூப் என்னத்தை என்டார்ஸ் பண்ணணும்? எண்டோகேமியை என்டார்ஸ் பண்ணணும். எண்டோகேமி அப்படின்னா அந்த இனத்தினூடே அந்த ஒரு குரூப்புக்குள்ளாரையே கல்யாணம் பண்ணி கொள்வது. அப்படி கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை சர்ப்ளஸ் மென் ஆர் சர்ப்ளஸ் விமென் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப சர்ப்ளஸ் விமென் அதிகம், ஒருவேளை பெண்கள் அதிகமாக இருந்தால் அப்ப அந்த பெண் வந்து என்ன ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு ஆண் இறந்தோடனே அந்த ஆண் வந்து இறந்தவுடன் அந்த பெண்ணும் உடன்கட்டை ஏற வேண்டும், அல்லது வேற ஒரு வாழ்வியல் முறைக்கு அவள் தன்னையே உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் இந்த எண்டோகேமி மேரேஜ்னால என்ன பண்ணும், உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை விட ரொம்ப மோசம் என்ன அப்படின்னா, சர்ப்ளஸ் ஆண் இருந்தா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் மெயின்டைனிங் காஸ்ட் பியூரிட்டி அதை பத்தி சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்ததா என்ன சொல்ல போறாருன்னா, ஒரு காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, that Manu, the ancient lawgiver, was the one who created caste system அப்படின்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவருடைய கருத்தியல் இவருக்கு பிடிக்கல, இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, மனு தான் காஸ்ட் சிஸ்டத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு புரிதல் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மனுஸ்மிருதி எழுவதற்கு முன்னதாகவே என்ன இருந்தது, காஸ்ட் என்ற ஒரு அமைப்பு முறை இருந்தது. அப்ப மனு என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, மனு may have codified the existing caste rules and preached caste dharma. அது வரைக்கும் ஏற்கனவே இருந்துச்சு சார். அந்த காஸ்ட் ரிலேட்டட் ரூல்ஸையும் அந்த காஸ்ட் ரிலேட்டட் தர்மங்களையும் ஒருவேளை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லிட்டு தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. மனு என்பவர் இந்த காஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டை இன்வென்ட் பண்ணல, காஸ்ட் சிஸ்டத்தை அவர் இன்வென்ட் பண்ணல. அதற்கு முன்னாடியே அது ஏதோ ஒரு முறை ஒரு வேற ஒரு அமைப்பில் இருந்தது. அந்த அமைப்பை இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா மாத்துனது மனுஸ்மிருதி தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, இந்த மனுஸ்மிருதியில சொல்லப்பட்ட அந்த படிநிலை அமைப்பு, அதுல பிராமணர்கள் மேல இருக்காங்க, கீழே இருக்கவங்களாம் நான் பிராமின்ஸ். அப்ப அந்த அந்த பிராமின் அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவர்களோ என்ன பண்ணக்கூடாது, அந்த நான் பிராமின் பாப்புலேஷன் மீது அவர்களுடைய ஐடியாலஜியை, அவர்களுடைய கருத்தியலை, அவர்களுடைய சட்டத்திட்டங்களை புகுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி புகுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், ஒரு சமூக அமைப்பு. இந்த சமூக அமைப்பினூடே ஒரு இண்டிவிஜுவல் இந்த ஒரு கருத்தியலை உள்ள திணித்து இருக்க முடியாது. ஒரு மனுஷனால இந்த காஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி என்ன பண்ணியிருக்க முடியாது, வழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அப்ப எதுதான் சார் காஸ்ட் சிஸ்டத்தை இந்த உலகத்தினுடைய கொண்டு வந்தது? பர்டிகுலர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்களின் மனதினுள்ளே அல்லது எண்ணத்தினுள்ளே புகுத்தியது யார் அப்படின்னா, அது மனு என்ற ஒரு தனி மனிதன் அல்ல. அப்ப எது சார் அப்படின்னா,
This caste system was ordained by the Shastras. Okay, Shastras அப்படின்னா sacred scripture தான் சார், ரிலிஜன். அந்த ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்ஸ் தான் காஸ்ட் சிஸ்டத்தையே என்ன பண்ணுச்சு, மக்களின் இதயத்தினுள்ளே, மக்களின் சிந்தையினுள்ளே புகுத்தியது அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றார். Is the information clear, teachers? சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, எந்த ஸ்கிரிப்சரல் டீச்சிங்கும் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. Okay, religious teachings are not scientific explanation. Okay, அப்படி சொல்லிட்டு no religious belief and no teachings are grounded in scientific reasoning. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, we cannot rely on religious authority alone. Okay, so the caste teachings about caste by religion cannot be valid. Okay, அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஏறக்குறைய பாப்புலரா இருக்கக்கூடிய பிலீஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனுடைய தோளிலிருந்து தலையிலிருந்து பிரம்மருக்கு என்ன சொன்னாரு, பிராமின்ஸ் வந்தாங்க, ஷோல்டர்ல இருந்து சத்திரியர் வந்தாருங்க, அப்ப மற்ற பகுதிகளில் இருந்து மற்றவர்கள்லாம் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு படிப்பினை இருக்கு. இந்த படிப்பினை வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகாது. அதனால அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்டார்ஸ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்ம அதை கேள்வி கேட்கணும், அதை மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். Is the information clear, teachers? அப்ப ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த எண்டோகாமியினால வரக்கூடிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருக்கு. நம்பர் 2, நம்ம இந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிச்சு தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்றார். ஓகே, அதற்கு அடுத்து என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒரு 2 தியரிஸ் இருக்கு ரிகார்டிங் த ஆரிஜின் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா. அந்த 2 தியரிஸையும் இவர் சேலஞ்ச் பண்ண போறார். வாட் ஆர் த 2 தியரிஸ் அப்படின்னா, நம்பர் 1, the first one suggests that it was imposed by a lawgiver. And there was a lawgiver, a divine lawgiver. அந்த டிவைன் லாகிவர் என்ன பண்ணாரு, இந்த காஸ்ட் சிஸ்டத்தை இந்த இந்திய மக்களுக்கு கொடுத்தார். இந்திய மக்கள் அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். Is the information clear, teachers? இதான் ஃபர்ஸ்ட், அதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the second theory is that, okay, that development based on a unique law of social growth in India. Okay, there are ஒரு பர்டிகுலர் யூனிக் லா இருக்கு. அந்த யூனிக் லா வந்து ஒரு சொசைட்டிக்கான லா. அந்த சொசைட்டி லானால ஒரு குரூப் டெவலப் ஆயிடுச்சு, மற்ற குரூப் மற்ற சொசைட்டிக்கு இந்த மாதிரி லா இல்லை, அதனால அது டெவலப் ஆகல அப்படிங்கிற 2 தியரியுமே அவர் என்ன பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு. Is the information clear, teachers? சொல்லி முடிச்சுட்டு இவர் என்ன நம்ம கிட்ட சொல்றாருன்னா, எப்படி சார் அப்ப காஸ்ட் சிஸ்டம் வந்தது அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, காஸ்ட் சிஸ்டம் originated based on occupation. மக்களினத்தை வந்து கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. எதை பேஸ் பண்ணினா, அவர்கள் செய்யக்கூடிய செயல். ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்துக்குள்ளார based on the work people were classified. That is the first one. அப்ப work basisல ஒரு கிளாசிபிகேஷன். ஓகே, அது அப்படியே அந்த காலடைவில் அந்த குலத்தொழில் அப்படிங்கிற ஒன்றாக மாறி அது வந்து சாதியத்திற்கு வழிவகுத்தது அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியை ஒரு ஏறக்குறைய இது இருக்கலாம் சார், காஸ்ட் இப்படியெல்லாம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் நம்புகிறார். Is the information clear, teachers? அடுத்தது, இந்த இந்திய சமூகம் வந்து ஒரு காலத்துல ட்ரைபல் கல்ச்சர்ஸா இருந்தது, நிறைய ட்ரைப்ஸ் இருந்தது. அப்ப ஒவ்வொரு ட்ரைபுக்குமே ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தன. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே அவங்க காப்பாத்திக்கிட்டே வந்ததுனால தேர் வேர் டிஃபரெண்ட் குரூப்ஸ். அப்ப இந்த டிஃபரெண்ட் குரூப்ஸ்ல ஒரு குரூப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது அந்த குரூப் வந்து ஒரு டாமினன்ட் காஸ்டா வந்திருக்கலாம், மற்ற குரூப்ஸ் வந்து
அடுத்தடுத்த ரேங்கிங்ல வரக்கூடிய குரூப்ஸ் வந்து சப்சிக்வெண்ட் காஸ்ட் குரூப்ஸா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்படியே சொல்லிட்டே வரும்போது அவர் என்ன சொல்றாரு, எப்படி சார் ஒரு இனம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ப்ரீஸ்ட்லி ஒர்க், ஒரு கோயில்ல கடவுளுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருந்த வேலையை செய்து கொண்டிருக்கவர்கள், அர்ச்சகராக இருந்தவர்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்லி they detached themselves with from the other societies. மற்ற சொசைட்டி எல்லாம் தங்களுக்குள்ளார இன்டர்மிங்கிளாக இருந்தபோது இந்த ப்ரீஸ்ட்லி கிளாஸ் மட்டும் என்ன பண்ணுச்சு, they try to remain pure without mingling with others by way of marriage. இப்ப மேரேஜ் அப்படிங்கிறது தான் ஒரு புதிய கருத்தியலை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, இப்போ வேற வேற சாதியத்தை சேர்ந்த இருவர் வந்து காதலிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாதிய உணர்வு என்பது மறைந்து போய் ஒரு புதிய அமைப்பு நிலை உருவாகும், சாதியற்ற அமைப்பு நிலை. அப்ப அது அந்த மாதிரி தான் மற்றவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுச்சு, நம்ம மட்டும் ஸ்பெஷல்னு தனியா ஒதுங்கி வந்துச்சு. அந்த குரூப் வந்து இட் இஸ் அ ப்ரீஸ்ட்லி கிளாஸ். அந்த ப்ரீஸ்ட்லி கிளாஸ் பேரு தான் பிராமணிக்கல் கிளாஸ் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அப்ப இந்த பிராமணிக்கல் கிளாஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மற்ற குரூப்பை மாதிரி எந்த வித மாற்றமும் ஏற்படுத்தாமல் அது பியூரிட்டிய மையப்படுத்தி இருந்தது. அது என்ன பண்ணுச்சு, மற்ற குரூப்ஸ் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இந்த ப்ரீஸ் கிளாஸ் வந்து இப்படி தன்னையே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அந்த இனத்திற்குள்ளேயே அந்த குரூப்புக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டு பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது அந்த குரூப்பை பார்த்து ஏனைய குரூப்பும் என்ன பண்ணுச்சு, அந்த எண்டோகேமி அப்படிங்கிற கான்செப்டை கையில எடுத்து அந்தந்த இனம் உணர்வு என்பது மேலோங்கி இருந்து என்ன பண்ணுச்சு, ஒவ்வொருக்கும் தனித்தனி அடையாளத்தை தேடினாங்க. இவ்வாறாக காஸ்ட் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இப்படி ஒரு மாற்றம் உருவாகி கொண்டு இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு சில காஸ்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தானாகவே என்ன பண்ணுச்சு, ஒரு முடிவெடுத்து நம்ம இனத்துக்குள்ளே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுச்சு. இன்னொரு வாய்ப்புகள் இருந்தது, ஒரு சில இனங்கள் இல்ல அப்படின்னு ஓப்பனா இருந்துச்சு. நம்ம இன்டர் காஸ்ட் மேரேஜ் எல்லாம் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த சமூகம் என்ன பண்ணுச்சு, அவங்கள கட்டாயப்படுத்தி அந்த இனத்தினுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளினார்கள். ஏன், இவங்க போய் ப்ரொபோஸ் பண்ணும்போது மேல இருக்கிற இனம், எங்க இனம் பியூரான இனம், உங்க இனம் கீழாக இருக்கக்கூடிய இனம், எங்க பிளட் உங்க பிளட்டோட மிங்கிள் ஆக கூடாது அப்படின்னு சொன்னா அவனுக்கு வேற வாய்ப்பு இல்லை போய் மிங்கிள் ஆகிறதுக்கு. அதனால அவன் என்ன பண்ணான், அவன் இதுதான் நம்ம காஸ்ட், நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம மேல இருக்கிற நம்மளை அடிக்கிறான், அதனால நம்ம அவனை திருப்பி அடிக்கணும் அப்படின்னு ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் உருவாச்சு அப்படின்னு யார் சொல்றா? ஓகே, சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this caste origin also has psychological interpretation. சைக்கலாஜிக்கல் இன்டர்பிரேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்டோகேமி உருவாகுவதற்கு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the popularity of Hindu society. In Hindu society, endogamy is very popular. Particularly, it was appreciated by the Brahmin caste and the non-Brahmin subdivisions. முத அந்த பிராமின்ஸ் தான் இதை தொடங்கினாங்க. அவங்க அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இவங்க தான் ஐடியாலஜிஸ்ட். அப்போ அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் என்ன பண்ணாங்க, எண்டோகேமிய என்டோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப people started adopting endogamy by imitation. அதுக்கு அவர் எக்ஸாம்பிளா சொல்றது என்ன அப்படின்னா, கேப்ரியல் டாடி அப்படின்னு ஒரு சிந்தனையாளர், அவர் வந்து லா ஆஃப் இமிடேஷனை பத்தி சொல்லி இருக்கிறார்.
அப்ப அவர் அந்த லா ஆஃப் இமிடேஷன் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமிடேஷன் எங்க இருந்து தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் ஹையர் டு லோவர். உயரமா அந்த ஹையர் காஸ்ட்ல இருந்து தான் லோவர் காஸ்ட் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுவோம். மேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை கீழே இருக்கவங்க பார்த்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஹையர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க அதை ரொம்ப இன்டென்ஸா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே கீழே போக போக இன்டென்சிட்டி மே டிஃபர். And he says that this imitation of a particular lifestyle is actually intense but varies inversely with distance. தூரம் போக போக அந்த intensity of imitating something will differ. Is the idea clear, teachers? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, particularly இந்த endogamy was very much endorsed by the Brahmin caste. அந்த Brahmin caste அதை வந்து என்ன பண்ணாங்க, எண்டோகாமியை வந்து அவங்க என்டார்ஸ் பண்ணும்பொழுது ஏன் என்டார்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, along with this endorsement comes something called the prestige. இது வந்து ஆனர். நம்ம இனத்துக்குள்ளரே நம்ம இனத்தினுடைய அந்த பியூரிட்டியை நம்ம காப்பாற்றணும், தூய்மையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இனத்துக்குள்ளார அவங்க பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மூமெண்ட் எல்லாமே அந்த காஸ்ட்குள்ள இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. அந்த பிரஸ்டீஜ்ல அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்மிரேஷனை பார்த்து மற்ற நான் பிராமின் குரூப்ஸ் என்ன பண்ணாங்க, they started celebrating this endogamy and the Brahmin caste was celebrated as God in Indian society. அப்ப எதெல்லாம் சாமி செய்தோ அதெல்லாம் ஆசாமியும் செய்வான். ஓகே, ரைட்டா? இதுதான் அங்க நமக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனா மேஜரான ஐடியாஸா இருக்கு. இஸ் இன்ஃபர்மேஷன் டீச்சர்ஸ்? அப்ப இந்த காஸ்ட் சிஸ்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, காஸ்ட் சிஸ்டம் endorses சதி, it endorses enforced widowhood, it endorses girl marriage. Okay, இது எல்லாமே the offshoot of caste system. அப்ப இந்த காஸ்ட் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணணும், மாத்தியே ஆகணும்னு யார் சொன்னா? டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னாரு. இது வந்து ஏறக்குறைய the major ideas. இதற்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் படி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். So kindly stay tuned. In the next session we will go with it. Hey, now we go for a break, ஒரு 5 minutes break.